இந்த வீடியோ வந்து வெங்காயம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து எப்படி முடிக்கி வைக்கிறது, எப்படி மசாஜ் கொடுக்குறது, இப்படியெல்லாம் செய்தால் முடி நல்ல நீளமாக வளரும். அதே நேரம் அந்த எங்களுக்கு டேண்ட்ரஃப் அது எதுவுமே வராமல் இருக்கும், சொடுகு வராமல் இருக்கும். மற்றது முடி வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் எடுத்து உரிச்சிட்டு அதை பிளெண்டரில் போட்டு நல்லா அடிச்சிட்டு அதை ஒரு பழைய என்னது மணக்கும், அதால் பழைய வடிகட்டியில் வந்து வடிக்கணும். அதை வடிச்சிட்டு திருப்பியும் அந்த சக்கையை வந்து வடிச்சிட்டு அந்த சக்கையை பிறகு பூக்கண்டுகளுக்கு போடலாம். அதோட இந்த நல்ல பியூரான கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் வந்து அதோட மிக்ஸ் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் தனியாக வெங்காயச்சாறு வைக்கிறது வந்து சில பேருக்கு அது நல்ல மிளகு கூட அது கூட அந்த அசிட் மாதிரி இருக்கும், அது கூடாதுன்னு சொல்லுவினோம். அதால் தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி நாங்கள் இப்படி தேங்காய் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சா நல்லா இருக்கும் அது ஹேருக்கு. இது வந்து ஒரு ஒன்ஸ் a month அப்படி வச்சாலே நல்லா அது முடி வளர்றதுன்றது மட்டுமில்லை, இப்போ பாய்ஸுக்கு வச்சாலும் இந்த மாதிரி நல்ல அந்த குத்து குத்தாக நிற்கும் முடி. இப்போ இவருக்கு அது கொஞ்சம் விருப்பம் அப்படி முடி நிற்கிறது. அதே நேரம் இவங்களுக்கு இப்பயே கொஞ்சம் இப்படி வச்சு கொண்டு வந்தோம்னா வயசான காலத்தில் முடி அவைக்கு கொட்டுண்டாது. இப்போ இவர் பெருசாக வந்து நிற்பார், அவருக்கு கொஞ்சம் கண்ணுக்குள்ளே பட்டுட்டுது, கண்ணுக்குள்ளே வைக்காமல் வைக்கணும். அதே நேரம் வந்து இந்த முடி வளர்கிற இடங்களுக்கு வந்து பூசினோம்னா அதில் புது புது முடியெல்லாம் வளரும். அதில் அந்த பூச்சியல் அதுகள் அந்த வளர விடாததுகள் அந்த அப்படின்றது சொல்கிறதெல்லாம் வந்து அழிஞ்சு இது நிறைய வெங்காயத்துக்கு வந்து உண்மையில நல்ல ஆன்சர் கிடைக்கிறது. ஒன்ஸ் அந்த இப்போ முடி வயசு போய் தொடங்குற ஆக்கள் நல்லா கொட்டுன்றதுக்கு பிறகு இது வச்சா வளருமென்று எனக்கு தெரியாது. கொட்டுன்ற டைமில் இதை வச்சோம்னு சொன்னால் ஓரளவு கொட்டுண்டாமல் இருக்கும். இது வந்து குளிர்மை, அதில் சளி பிடிக்கும் அப்படி என்று சொல்ல முடியாது. சளின்றது ஹீட்டில் வாரது தான். இது வந்து குளிர்மை ஒவ்வொருத்த உடம்பை பொறுத்து. நான் வேலுக்கு வைப்பேன், பிறந்த குழந்தையில உளுந்தே நான் வைக்கிறேன். நான் அவருக்கும் இவருக்கும் வந்து நான் இப்படித்தான் வைக்கிறேன். நல்ல லோங்கான ஹேர் இவருக்கு, அதோட ஒவ்வொரு முடியும் வந்து நல்ல திக்காக இருக்கும் இவருக்கு. அதோட ஒரு பெயின் பொடுகு ஒன்றுமே இவங்களோட ஹேரில் இருக்காது. நல்ல க்ளீனாகவும் இருக்கும் அந்த ஸ்கல் எல்லாம் வந்து. இப்படி வந்து ஒரு மாதத்தில் ஒருக்கா வச்சா காணும். குளிர் டைமில் வந்து வைக்கிறது நல்லமில்லை. சமர் தொடங்கினதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு மாதத்தில் ஒருக்கா வச்சு அவைக்கு காணும். ஒரு 15 minutes அவள் விட்டுட்டு போய் தோய பார்த்தா குளிக்க பார்த்தா தலையில் நல்லா குளிக்க பார்த்தா அது வந்து நல்லா இருக்கும் ஹேருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் மணக்கும், பிறகு அது நீங்கள் ஷாம்பு வச்சு அது பிறகு அடுத்தடுத்த நாள் ஈடுபடும். அந்த வெங்காயத்தோட மனம் வந்து இருக்கும். அது ஒரு 15 minutes அது கூட ஒழுகாது. நாங்கள் கணக்காகத்தான் வச்சது, அதால் பெருசாக ஒழுகாது. அப்படியே சுற்றி நான் அவருக்கு ஊல் போட்டு வச்சு விட்டேன்டா அப்படியே இருக்கும். ஒரு 20 minutes 20-30 minutes விட்டுட்டு தான் இவ குளிக்க விட்டேன்னா அவவும் ஓகே. அவருக்கு எரியலை, கண்ணுக்குள்ளே போகல. அவருக்கு தான் கொஞ்சம் கண்ணுக்குள்ளே போடாது. அந்த கண்ணுக்கு போனாலுமே இது அந்த கேஸ் அவருக்கு எரியுதுன்னு சொன்னவர். தோய பார்த்ததுக்கு பிறகு அவர்கிட்ட ஹேர் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்லிக்கியாக அந்த ஒரு நல்லா இருக்கும். அது அவருக்கு விருப்பம் அந்த ஹேர். அவர்கிட்ட சின்னலையும் இப்படித்தான் அவர்கிட்ட ஹேர். இவருக்கும் வந்து இன்னும் காயே இல்லை, இப்படியே இந்த மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கு.